அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சுவனத்தின் நிழலும் நிழலில்லா நரகமும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடினமான பாயின் மீது ஒரு கழித்து படுத்திருந்தார்கள். அது அவர்களுடைய தோள்பட்டையின் ஓரத்தில் தழும்பை ஏற்படுத்தி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழித்த போது அவரது தோள்பட்டையை தடவி கொடுத்த நிலையில், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு நீங்கள் கட்டளையிட்டிருக்க கூடாதா? நாங்கள் இந்த கடினமான பாயின் மீது ஏதேனும் ஒன்றை விரிப்பாக விரித்திருப்போமே என்று நான் கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு? எனக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள உதாரணம் ஒரு பயணி ஆவார். அவர் ஒரு மரத்தின் அடியில் நிழல் பெறுகிறார், பிறகு அதிலே ஓய்வு எடுக்கிறார், பிறகு அதை விட்டு சென்று விடுகிறார். இதுவே எனக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள தொடர்பு என பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹமத் 1709. அகிலத்தில் உள்ள எந்த ஒன்றையும் அல்லாஹ் வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ படைக்கவில்லை. மாறாக ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் சரியான மறுக்க முடியாத காரணம் மறைந்திருக்கின்றது. அந்த வகையில் அகிலத்தின் இறைவனை அறியவும் அவனது ஆற்றலை விளங்கவும் நிழலும் ஒரு வழியாக வாய்ப்பாக இருக்கின்றது. இத்தகைய நிழல் சம்பந்தமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை அறிந்து கொண்டோம். மேலும் நிழல் விஷயத்தில் நம்பிக்கையாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற தகவல்களையும் தெரிந்து கொண்டோம். நாம் அறிந்த செய்திகளை நமக்கு பயனளிக்கும் வகையில் வாழ்ந்து இரு உலகிலும் வெற்றி பெறுவோமாக. அதற்கு ஏக இறைவன் நமக்கு துணை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.